அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சங்கீதம் 119 அதன் 92வது வசனம். சங்கீதம் 119 92வது வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதக்காரன் இந்த 119வது சங்கீதத்தை ஆக்கியோன் 2 காரியத்தை அழகாக தெளிவுபடுத்துகிறார். ஒன்று மகிழ்ச்சி, மற்றொன்று துக்கம். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். கவனியுங்கள், துக்கம் என்பது எல்லாரோடும் இருக்கிற ஒன்று. எப்படி இருள் இருக்கிறதோ அதை போல துக்கம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. துக்கம் யாருடையது? துக்கம் பிசாசோடது. அவன் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறான். துக்கம் எல்லாரோடும் இருக்கிறது. வெளிச்சம் வரும்பொழுது இருள் இல்லாமல் போகிறது போல மனமகிழ்ச்சி வரும்பொழுது இந்த துக்கம் இல்லாமல் போய்விடுகிறது. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால். மனமகிழ்ச்சிக்கு அநேக காரியங்களை மனிதர்கள் பயன்படுத்துகிறார். எல்லாருக்கும் தெரிகிறது அவர்களை துக்கம் என்கிற ஒன்று ஆளுகை செய்கிறது. எப்போது இந்த துக்கம் ஆளுகை செய்தது? தோட்டத்திலிருந்தே அது ஆரம்பித்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் உலகத்தின் வார்த்தைக்கு, பிசாசின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்த உடனே அந்த துக்கம் வந்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தை மனமகிழ்ச்சியை தந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உலகத்தின் வார்த்தையை கேட்கும்போது அதுவும் நமக்கு துக்கத்தை தந்துடும். கவனிங்கள், கொஞ்சம் துக்கம் கொஞ்சம் மனமகிழ்ச்சி 2 கலந்தது. எப்படின்னா, இப்போ நம்ம மகிழ்ச்சியாக குடிக்கிறது என்னென்னு குடிச்சாலும் சாப்பிட்ட பிறகு சோடா குடிப்போம். சோடா குடிக்கும்போது எதை போட்டு தான் குடிப்போம்னா, சால்ட்டும் பெப்பரும் போட்டு. அதுவும் இருந்துக்கட்டும், இதுவும் இருந்துக்கட்டும். நிறைய நேரத்தில் உலகத்து மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி போகிறதுன்னு மற்றவர்களை பற்றி பேசலை, தேவ பிள்ளைகளை பற்றி பேசுகிறேன். மகிழ்ச்சியும் இருக்குது, துக்கமும் இருக்குது. 2 கலந்து ஒன்றுக்கும் உதவாததாக போய்விடுகிறது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்றாரு, இந்த துக்கம் இருக்கும் பொழுதே உம்முடைய வேதத்தை என் மனமகிழ்ச்சியாக்கி கொண்டேன். என் மேகத்தை மனமகிழ்ச்சியாய் கொண்டாதனால என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போகலை, நான் அழிந்து போகலை. அப்படியானால் துக்கத்துடைய நோக்கம் என்ன? அந்த வசனமே அழகாய் சொல்லியிருக்கிறது, நம்மை அழிப்பது தான் துக்கத்தின் நோக்கம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துக்கத்தின் நோக்கம் என்ன? நம்மை அழிப்பது மட்டும்தான் அதுக்கு நோக்கம். இந்த நோக்கத்தை கொண்ட ஒரே ஒருத்தன் அந்த உலகத்தில் இருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு எந்த நோக்கமும் இல்லை. அப்படியானால் இது அழிவுக்கென்று வருகிறது அவனுடைய சுபாவம். இது நம்முடைய ஆவியை பற்றி கொள்ள, நம்முடைய ஆத்துமாவை பிடித்து கொள்ளுகிறது. அப்படியான பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நீங்கள் துக்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்கலாம். வீடுகள் இருக்கு, துக்கத்தோடு சத்தத்தை கேட்கலாம். துக்கம் எதனால் வருது? உலக கவலைகளினால், நாளை தினத்தை குறித்த பயத்தினால் நமக்கு நிறைய நேரத்தில் என்ன வந்துடுதுன்னா துக்கம் வந்து விடுகிறது. அதை எப்படி மாற்றுவது? ஒரே ஒரு வழி இதுதான், கர்த்தருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதனால். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுனால. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 30வது வசனம். ஏன் வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியை மாற வேண்டும்? நீதிமொழிகள் 8 அது 30வது வசனம். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலிகூர்ந்தேன். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே தான் கிறிஸ்துவாக மாம்சமாக வெளிப்பட்டார். அதற்கு முன்பாக அவர் பழைய ஏற்பாட்டிலே அவர் வார்த்தையாகவே வெளிப்பட்டு கொண்டது. வார்த்தை வரும், பிதாவாகிய ஒருவர் மேலே இருப்பார், உண்டாக கடவுளுங்க வார்த்தை கீழே வரும், அதோடு பரிசுத்த ஆவியானவர் சேருவார், அவைகள் நடைபெற்றுவிடும். வார்த்தையாக ஏற்கனவே இருந்தார். அப்படியானால் இந்த கிறிஸ்துடைய வேலை என்ன? பிதாவின் அருகாமையில் செல்ல பிள்ளையாக இருந்து நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்தாராம். ஒருவேளை பிதாவுக்கு இயேசு இல்லைன்னா மனமகிழ்ச்சியே இல்லை. நமக்கு சிலருக்கு இருக்கும், குழந்தைங்க இல்லைன்னா என்ன இருக்காதுன்னா சந்தோஷமே இருக்காது. அந்த குழந்தைங்க இருக்கிறதே மகிழ்ச்சி. இதே போலத்தான் பிதாவுக்கு குமாரனாகிய கிறிஸ்து நித்தமும் மனமகிழ்ச்சியா இருந்தார். ஏன்? அவர் செல்ல பிள்ளை. இந்த வேதம் என்ன? கிறிஸ்துவின் வார்த்தை. கிறிஸ்து தான் இந்த வார்த்தையாக நம்மோடு இருக்கிறார். அவர் மாம்சமாக வந்தவர். அப்படியான பிள்ளைகளே, வேதத்தை நாம் தியானிக்க யாரோடு நாம் ஐக்கியப்படுகிறோம் என்றால் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறோம். தேவனோடு ஐக்கியப்படுவதோடு சேர்ந்து கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறோம். கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும் பொழுது அவ்விடத்தில் இந்த மனமகிழ்ச்சி ஆடத்தில் வரணும்னா நம்ம கிட்ட வந்துத்தான் ஆக வேண்டும். கவனிங்க, அந்த சுபம் அப்படியே நம்ம கிட்ட வரும். சில பிள்ளைகளை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க.
அந்த பிள்ளை பயங்கர வெள்ளை கலர் பிள்ளையாக இருக்கும். ஆனால் அடாப்ட் பண்ணது யாராக இருப்பாங்கன்னா கருப்பு நிறம் கலந்த பெற்றாராக இருப்பாங்க. ஒரு 10-15 வருஷம் தாண்டியாச்சுன்னு இந்த பெற்றாரை போல மாறிடுவாங்க. ஏன் மாறிடுவாங்கன்னா, அவர்களை பார்க்க 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 யாரோ ஒரு செய்தியில் கேட்டேன், நல்ல மகிழ்ச்சியான குடும்பம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மகிழ்ச்சியான குடும்பம் வாழுகிறார்கள் என்றால், ஒரு 10-15 வருஷம் தாண்டி மேரேஜ் ஆகும்போது உள்ள ஃபோட்டோவும் 10-15 வருஷம் தாண்டி உள்ள ஃபோட்டோவை எடுத்து பார்த்தாச்சுன்னா, மேரேஜ் ஆகும்போது 2 பேரும் வெவ்வேறு முகத்தோரணையில் இருப்பாங்களாம். ஆனால் 15 வருஷம் 20 வருஷம் தாண்டி பார்த்தாச்சுன்னா 2 பேரும் ஒரே தாய்க்கு பிறந்த பிள்ளைகளை போல இருப்பாங்களாம். ஒருவருடைய சாயல் அப்படி இன்னொரு இடத்துல, இன்னொருடைய சாயல் அப்படி இன்னொரு இடத்துல மாறுமாம். இது மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை நடத்துகிற இடத்துல மட்டும். கவனியுங்கள், இதே போலத்தான் கிறிஸ்து என்கிற ஒரு இடத்துல நம் மகிழ்ச்சியோடே அந்த வார்த்தை உட்கொள்ள ஆரம்பிப்போம் என்றால் அவருடைய அதே தன்மை நமக்கு வரும். அது என்ன தன்மையாம்? அவருக்குள்ளால் இந்த மன மகிழ்ச்சி நம்மை வந்து பிடித்து கொள்ளுமாம். ஹல்லேலூயா. என்னை கேட்க, உலகத்தின் வார்த்தைகள்லாம் நமக்கு துக்கத்தை தான் தரும். கொஞ்ச நேரம் இங்கே வாசிதாங்க, வார்த்தை துக்கத்தை தான் தருவார்கள். ஆனால் நாம் பழக வேண்டும். எதிலே பழக வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையிலே மன மகிழ்ச்சியாக இருக்க பழக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஹல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவிடத்தில் இருக்கிற சுபாவம் என்ன சுபாவம் என்றால், பிதாவுக்கு அவர் எப்போதும் மனமகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். செல்ல பிள்ளையா இருந்து மனமகிழ்ச்சியா இருக்கு. அவர் இருக்கிற இடத்திற்கு தான் யார் போக போறோம்? சபை போகிறோம். மனவாட்டி ஆகிய சபை போக போகிறோம். நானும் நீங்களும் யார் வீட்டுக்கு தான் போக போறோம்? தேவன் வீட்டுக்கு போக போகிறோம். அப்படியானால் தேவன் தன்னுடைய மகனுக்கு ஒரு மனவாட்டியை தேடும் பொழுது எந்த சுபாவத்தை தேடுவார்னா, சாடிஸ்டிக்கை விரும்ப மாட்டார். யாரைத்தான் விரும்புவாருன்னா, மனமகிழ்ச்சியா இருக்கிறவங்களை தான் ஆண்டவர் விரும்புவார். ஆமேன். அப்படியான சபை எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆலயத்திற்குள் வந்துவிட்டால் இந்த கிறிஸ்துவோடு பழகிற எனக்கு உங்களுக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். கவனியுங்கள், உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 6வது வசனம். உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 6வது வசனம். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ள. சபையை குறித்து உன்னத பாட்டு என்றாலே மனவாட்டியாகிய சபையை குறித்து கிறிஸ்து சொல்வது போலத்தான் அது உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, சபையை குறித்து சொல்லுகிற. சபை எதை உண்டாக்க வேண்டும்? தேவனுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். நாம் அவருக்கு துக்கத்தை கொண்டு வரக்கூடாது. நாம் அவருக்கு வேதனையை கொண்டு வரக்கூடாது. நாம் நம்முடைய துக்கத்தின் நடுவில், நம்முடைய வேதனை நடுவில் உலகத்தில் இருக்கும் பொழுது சபை எப்போதும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பவுல் ஆலயத்துக்கு வந்து அதைத்தான் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லியிருப்பார், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், சந்தோஷமா இருங்கள். கவனிங்கள், ஆலயத்திற்கு வருவதே அந்த கேரக்டர், அந்த சுபாவத்தை நமக்குள் எடுத்துக்கொள்வதற்காகத்தான். ஆலயத்திலிருந்து போகும்போதெல்லாம் நம்ம முகத்தில் என்ன இருக்குன்னா, அப்படி முக மலர்ச்சி அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. இருண்ட முகத்தோடு உள்ளால வரலாம், அது தப்பில்லை. ஆனால் வெளியில் போகும்போது எப்படி போகணும்னா, இந்த கவலை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியோடு. அப்படி போகலைன்னா நீங்கள் மணவாளனாய் கிறிஸ்துவக்கிட்ட உங்களுக்கு ஐக்கியமே இல்லை. அவ்விடத்தில் ஐக்கியம் இருந்தால் என்ன இருக்குன்னா, அந்த மகிழ்ச்சி நிச்சயம் நமக்கு வரும். 3 காரியங்களினால் இந்த மகிழ்ச்சியை நாம் புதுப்பித்துக் கொள்ளலாம். வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 1, நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேறுவதனால் நமக்கு மன மகிழ்ச்சி வரும். சொல்றேன், நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதனால் நமக்கு மகிழ்ச்சி. வாசிங்க பார்க்கலாம், சங்கீதம் 37 அது 4வது வசனம். சங்கீதம் 37 அது 4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37 4 நான் வாசித்தோம். நாம் ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, என் வேண்டுதல் நிறைவேறட்டும், நான் இடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பேன். இதுதான் நாம் எப்போதும் தேவனிடத்தில் கேட்க. ஆண்டவர், நீர் எனக்கு தந்தா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னா? நீங்கள் தராதனால தானே நான் துக்கமாக இருக்கிறேன். ஆண்டவர், எனக்கு கிடச்சிச்சுன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவேன். ஆண்டவர், இதைத்தான் பேசும். ஆண்டவருக்கு தெரியும், இல்லாத போது துக்கமாக இருக்கிறவன் இருந்த போது எப்படி தான் இருப்பான்? துக்கமாக இருப்பான். அவனுக்கு பொருள் கிடைச்சாலும் அடுத்து அதில் ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். எனக்கு ஏன் இதான் கிடைச்சிச்சா? அதில் எதாவது குத்தத்தை கண்டுபிடிச்சு துக்கமாக இருப்பதற்கென்றே அவன் முடிவு செய்து விடுவான். அதனால தான் ஆண்டவர் யாரை தேடுகிறார், ஆண்டவர் யாரை தெரிவு செய்கிறார் என்றால், ஒரு விண்ணப்பத்தை கேட்கும் பொழுதே எப்படி கேட்க வேண்டும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியோடு கேட்க வேண்டும். எல்லாரும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியை கேட்கிறார்களா? எல்லாரும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியை கேட்கல. எல்லாரும் கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் யாரை பார்க்க? கேட்கிற 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் யார் மனமகிழ்ச்சியோடே கேட்கிற, முறுமுறுப்பு இல்லாமல் கேட்குறாங்க?
கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கான சுலபமே இதுதான். நம்முடைய துக்கத்தை விட்டு மனமகிழ்ச்சியாக வேண்டும். பிசாசு நல்ல ஜெபம் பண்ணுமா, ஆனா எதை தரமாட்டான்? மன மகிழ்ச்சியை தரமாட்டான். நிறைய நேரம் கவனிச்சிருக்கேன், ஏதாவது ஜெப விண்ணப்பம் வந்துச்சுன்னா ராப்பகலா ஜெபம் பண்ணும். நம்ம ஜெபம் பண்ணல, நம்ம என்ன பண்றோம்னா புலம்புறோம். இயேசு என்ற பெயர்ல, ஜெபம் என்ற பெயர்ல உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறோமே தவிர, தெருவில் ஒரு பைத்தியக்காரனை பார்த்தாலும் அவன் அப்படித்தான் இருக்கிறான். கவனியுங்கள், அது உண்மையான ஜெபம் அப்படின்னு எனக்கு தெரியல. வேதம் நமக்கு சொல்லுது, அந்த நேரத்திலும் ஹல்லேலூயா, பவுலும் சீலாவும் தங்களை கரங்களை அடித்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினது போல ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீ தராட்டி உம்மை விட்டு போயிடுவாண்டவரே, நீங்க தராட்டி அப்படி மிரட்டல் ஜெபம் ஒரு நாள் தேவ சமூகத்தில் கூடவே கூடாது. அப்படி ஜெபித்து ஒருவன் பெற்று கொள்ளவே மாட்டான். ஆண்டவர் நீங்க தந்தாலும் நீ தேவன் தான், தராட்டாலும் நீங்க தேவன். ஆண்டவர் நீ தந்தாலும் நான் உங்க பிள்ளை, தந்தா சந்தோஷம், அது எனக்கு நல்லதில்லை நீங்க நினைச்சீங்கன்னா வேணாம் ஆண்டவரே என்று கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்துக்கு இன்பமாக இருந்தால், பிள்ளைகளே வேதத்தை நல்லா தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஜெப நோக்கத்தை மாற்றிடும். ஆலயத்திற்கு வரும்பொழுதெல்லாம் எதை ஆண்டவரத்தில் கேட்கணும்? ஆண்டவரே நான் மன மகிழ்ச்சியோடுமே ஆராதிக்க வேண்டும். ஆமென். அந்த மன மகிழ்ச்சி எப்போ ஆரம்பிக்கும்னா, நல்ல மன மகிழ்ச்சியாக இருந்தால், நான் நிறைய நேரத்தில் கவனிச்சிருக்கிறேன், மன மகிழ்ச்சி யாருக்கு நல்லா இருக்குதோ இந்த சத்தத்தை கீழே கேட்பாங்க தெரியுமா, அப்போதே பாடிக்கிட்டு வருவாங்க. ஆனால் மன மகிழ்ச்சி இல்லாதவங்க எப்போ பாடுவாங்கன்னா, இங்கே வந்து ஒரு மிரட்டல் விடலையோ, எதுக்கே அங்கே வந்த பாடு அப்படின்னு சொன்னால் நம்மே துக்கப்படுத்துறதுக்கே பாடுவோம். பாடுறதுக்கு கேட்கும்போது நமக்கே துக்கமாயிரும். இதுதான் ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு. பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமால் ரகசியம் இதுதான். முதல்ல மன மகிழ்ச்சி, பிறகு விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படும். ஆனால் உலகத்துல எல்லாம் இங்கிலாப் சிந்தாபாத் பிடிக்கலாம், உலகத்தின் உண்ணாவிரதம் இருக்கலாம், உலகத்தில் நாம தொடர் போராட்டங்கள் பண்ணலாம். இது தேவனிடத்தில் செல்லுபடியாக, தேவனை எதனால் நாம் மிரட்ட முடியாது. ஆனால் தேவனிடத்தில் எப்படி போகலான்னா, அன்பினால் அந்த மன மகிழ்ச்சி. பிள்ளைகளே, நம் ஆண்டோட மன மகிழ்ச்சியோடு தான் இதையாவது கேட்குறோமா? இல்லை, எதையாவது நம்ம ஆண்டோடைய மிரட்டி கேட்குறோம். மன மகிழ்ச்சியாக இருந்தால் நமக்குள்ள என்ன இருக்கும்? சாந்த குணம் இருக்கும். அதுதான் மன மகிழ்ச்சியின் அடையாளமே. அதைத்தான் சங்கீதம் 37 அதே சங்கீதத்தில் தான் 11வது வசனத்தில் வாசிக்க முடியும். சங்கீதம் 37 4வது வசனத்தை இதே வாசித்தோம். 37 11 வாசிங்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். உங்க எல்லாட்டையும் சாந்த குணம் இருக்குதான்னு கேட்க மாட்டேன். சாந்த குணம் என்றால் என்ன என்று சொல்லி தருகிறேன். சாந்த குணம்னு சொன்னா யாராவது ஏதாவது சொல்லியாச்சுன்னா சத்தம் இல்லாம கையை கட்டிக்கிட்டு இருக்கிற சாந்த குணம் இல்லை, அது திருட்டுத்தனம். சாந்த குணம் என்றால் என்ன? நான் ஒருவனுக்கு அடிமைப்பட்டு விட்டேன், ஒருவருக்கு கீழே இருக்கிறேன். அப்படி கீழே இருக்கும்போது அவர் என்ன சொன்னாலும் என்னன்னு கேட்காம கீழ்ப்படிவதான் சாந்த குணம். நான் ஆண்டவருக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருக்கு அடிமைப்பட்டிருந்தேன், அவர் என்ன சொன்னாலும் அதற்கு நான் கீழ்ப்படிவேன். அந்த சாந்த குணம் தான் திருமண வீட்டிலே நடந்தது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தண்ணி எடுத்து பாத்திரத்தை ஊற்றணும் அவங்களுக்கு தெரியாதா? இது அந்த கேள்வியில் தண்ணி எடுத்து ஊற்றணுமா? ஊற்றுவோம், அவ்வளோதான். கவனிங்கள், அப்படிதான், அதைத்தான் சாந்த குணம் என்று சொல்லுகிறோம். கவனிங்கள், ஒரு ஆலயம் என்று வந்தால் ஆலயத்திலே யார் சாந்த குணமாக இருக்கிறார்கள்? சாந்த குணம் என்றால் ஆலயத்தில் வரும்பொழுது போதகர் ஒன்று சொல்லுகிறார் என்றால் அதற்கு ஏன் என்று கேள்வி கேட்காமல் கீழ்ப்படி. உலகம் சொல்லி இது அடிமைத்தனம், இது அடிமைத்தனம் இல்லை, அதுதான் சாந்த குணம். காரணம், ஹல்லேலூயா, அவர்கள் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு புருஷனுக்கு நீங்கள் வாழ்க்கைப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால், ஒருவேளை பாதி காரியம் உங்களுக்கு பிடிக்காட்டியும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக சாந்தமாய் போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நிறைய பேர் பொறுமையாய் போவார்கள். ஏன் பொறுமையாக போவாங்க? ரியாக்ட் பண்ண முடியலை. உங்களால் ரியாக்ட் பண்ண முடியும், எதிர்த்து நிற்க முடியும், அந்த இடத்துல செய்யக்கூடாது. யாராவது பேசுனா உங்களால் எதிர்த்து, அதற்குரிய எல்லா சூழ்நிலையும் வாய்ப்பும் இருக்கிறது, ஆனால் அதை செய்யாமல் தவிர்ப்பதுதான் என்னன்னா சாந்த குணம். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த வேதம் மன மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா இந்த வேதம் எதை சொல்லுதோ அது அப்படியே கீழ்ப்படி. ஏன் என்று கேள்வி கேட்க மாட்டோம். ஏன் கேள்வி கேட்க மாட்டோம்னா, முதல்ல அது கேள்வி கேட்கிறோன்னா நம் அவரை மதிக்கலைன்னு அர்த்தம். ஒருத்தங்களை கேள்வி கேட்டுட்டோன்னா என்னது? அவர் மேல் ரெஸ்பெக்ட் போயிடுச்சு. ரெஸ்பெக்ட் எப்போ அது போகுதோ அப்போ தான் கேள்வி கேட்போம். அது வரைக்கும் அவர் எது சொன்னாலும் சரியாத்தான் இருக்கும், சரியாத்தான் இருக்கும். நாம் சேவிக்கிற தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. அவர் எத்தனை தலைமுறைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தேவன் சொல்லுகிற வார்த்தை உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராவிட்டால். அந்த வேத மன மகிழ்ச்சி எப்படி வந்துச்சு? ஹல்லேலூயா.
விண்ணப்பம் நிறைவேற்றப்பட்டதுனால வரல, எல்லா காரியங்கள் கைகூடி வந்ததுனால வரல, அதெல்லாம் ஒரு குப்பை என்று எண்ணி, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன். அதுதான் வேதத்தின் மனமகிழ்ச்சி. வேதம் இப்படி சொல்லுதா, அப்படி செஞ்சிருவோம், இதுல என்ன இருக்கு என்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது. மாறாக நாம் என்ன நினைக்கிறோமோ அது வேதத்தில் இருக்கிறா என்கிற தேடினால் அதையும் தேடலாம். அதனால மகன மகிழ்ச்சி வராது, அதனால ஒருவேளை நமக்கு பெருமை வரலாம். 2, ஏன் நம்முடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சி வருகிறது என்று வேதத்தை தியானித்தால் பிரசங்கி 9:7 நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய கிரியைகள் அங்கீகரிக்கப்பட்டால் மன மகிழ்ச்சி வருகிறது. நம்முடைய கிரியைகள் அங்கீகரிக்கப்பட்டால் மன மகிழ்ச்சி வருகிறது. வாசிங்க பார்க்கலாம், பிரசங்கி 9:7. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷமாய் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி, தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மகிழ்ச்சியுடனே குடி, தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறவங்க சபையில் மட்டும் இல்லை, மனமகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் வீட்டில் டைனிங் டேபிளில் உட்காரும் பொழுது அந்த மனமகிழ்ச்சி இருக்கணும். ஆமென். நிறைய நேரத்தில் டைனிங் டேபிள் தான் எதற்குரிய இடம் கவனித்து பார்த்தோன்னா, அப்போ தான் எல்லா டிஸ்கஷன் வரக்கூடிய இடம், எல்லா மேஜர் டிசிஷன் எடுக்கிற இடம் எந்த இடம் தானா அந்த டைனிங் டேபிளாக தான் இருக்கும். தப்பு இல்லை பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அதில் சண்டை சச்சரவு போட்டுருக்கு. அதுதான் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா நல்ல நல்ல மகிழ்ச்சியை கொண்டு வருகிற இடமாக மாற வேண்டும். நீ வீட்டுக்கு போய் உன் திராட்சை ரசத்தை உன் ஆகாரத்தை எப்படி புசிக்க வேண்டுமா? மகிழ்ச்சி. ஏன் புசிக்க வேண்டும்? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்திருக்கிறேன், அதனால் என் கிரியை மனுஷன் அங்கீகரிக்க மாட்டான், தேவன் அங்கீகரித்திருப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எப்போது எதை பார்ப்போம்? மனுஷன் அங்கீகரிக்கிறானா? கவனிங்கள், தேவ கிரியையை தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை உலகத்து மனுஷன் அங்கீகரிக்கவே மாட்டான். கவனிங்கள், தேவ ஆலயத்திலும் அநேகர் வருவார்கள், எல்லாரும் தேவ வார்த்தைக்கு பயந்து செய்வாங்க, எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் எவன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனுக்கு மட்டும்தான் புரியும். அப்படியான பிள்ளைகளே, நம்முடைய கிரியைகளை யார் அங்கீகரிக்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய கிரியை யார் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் தேவன் அங்கீகரி. ஆண்டவரே நீர் சொன்னதுபடி செஞ்சுட்டேன், அந்த அங்கீகாரம் வந்துச்சுன்னா நம்முடைய வீட்டில் என்ன இருக்கும்னா பயங்கர ஒரு சந்தோஷம். நிறைய காரியத்தை கவனிச்சிருக்கிறீங்க, எல்லாரும் திட்டுவாங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு மனமகிழ்ச்சி இருக்கும், உங்களுக்கு மட்டும் என்னமோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதுதான் தேவ செயல். பிள்ளைகளே, ஹல்லேலூயா. உன் ஆகாரத்தையும் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியோடு குடித்த. ஒருவேளை உங்களுடைய வீடுகளுக்குள்ளால டைனிங் டேபிளில் இந்த ஆசீர்வாதம் சந்தோஷம் இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிங்கள், அது நிச்சயம் உங்கள் வீட்டில் வரும். ஹல்லேலூயா. அந்த இதில் நிறைய நேரத்தில் அந்த இடத்துல தான் என்ன வரும்னா சண்டை சச்சரவுகள் வரும். நிறைய நேரத்தில் அந்த இடத்துல தான் பிளேட்டை அங்கங்கே தூக்கி வீசுகிறது வரும். அந்த இடத்துல தான் ஒன்றும் வேண்டாம், சின்ன முடி இருந்தால் போதும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த முடியாக தான் இருக்கும். அந்த முடியை அப்படி எடுப்பாங்க, எடுத்த உடனே ஏன் முடியை தூக்கி தூர போடு, அதை சொல்லி காட்டி வேணுமா, அப்படி லைட்டாக ஆரம்பிக்கும் பாருங்க. ஆகாரம் எல்லாம் இருக்கிறது, சண்டை சச்சரவாய் முடிகிறது. காரணம் என்ன? அங்கே மனமகிழ்ச்சி இல்லை. மனமகிழ்ச்சி இருக்குன்னா ஒருத்தன் கோபப்பட்டு பேசினா நம்ம பெருசாகவே எடுக்க மாட்டோம், சிரிச்சுட்டு போவோம். நம்ம சிரிக்கிற கதை அவனுக்கே இவன்கிட்ட போய் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சி வர வர உங்கள் வீடுகள்லாம் மனமகிழ்ச்சி வருவதாக. எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்வீங்க? ஹல்லேலூயா. வீடுகளை நீ கவனித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த மனமகிழ்ச்சி உங்களுக்கு வருவதாக. இது எங்கே நம்ம பைபிளில் வாசிக்க முடியும் அப்படின்னு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34ஆவது வசனம். பவுலை ஜெயிலில் கொண்டு போய் அடைப்பாங்க, நல்லா பாடி நம்மால் ஆராதிப்பார். ஆராதிச்சா ஜெயிலு உடஞ்சிரும். ஜெயில் உடஞ்ச காவல்காரர் ஓடி வருவார், சிறை காவலர் ஓடி வந்து அவர் தன்னை கொலை செய்வதற்காக இந்த துக்கத்தினால வருத்தத்தினால, எகெயின் இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன், திடீரென்று ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா, எதிர்பார்க்க தவறுதலாக நடந்த உடனே தன்னை கொலை செய்வதற்காக முயற்சித்தோடே பவுல் சத்தமிடுவார், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு. லைட்டை எடுத்துகிட்டு வந்து பார்ப்பான். பார்த்துக்கிட்டு பவுலை வீட்டில் கூட்டிகிட்டு போய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். கீழ்ப்படிந்த ஞானஸ்தானம் எடுத்து மகிழ்ச்சியோடு இருந்து நடக்கிறது என்ன பாருங்க. 16:34. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியா இருந்தான். கவனிச்சிங்களா? அவன் உலகத்து வேலை செஞ்சுட்டு இருந்தான். உலகத்து வேலையில் மிகப்பெரிய ஃபெயிலியர்.
திடீரென்று அவனுக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஆர்டர் வர மாதிரி அவனால் அங்கீகரிக்க முடியாது. கவனிச்சிருக்கிறீங்க, நிறைய பேர் உலகத்து வேலையில் திடீர்னு ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வாழ்க்கையை முடிச்சிருவாங்க, அதோடு வியாதியாப்படுத்திடுவாங்க. அதை பற்றி அதற்கு பிறகு அவருக்கு கொண்டு யோசிக்க தோன்றாது. அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ உனக்கு கெடுதி ஒன்று செஞ்சுக்கோத, நீ என்ன செஞ்சாலும் சரீரத்தை கெடுக்கிற அப்படின்னு நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற நீ ஞானஸ்தானம் எடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற நீ கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும்னே அந்த நைட்டே போய் ஞானஸ்தானம் எடுத்துறோம். வீட்டில் எப்படி இருந்துச்சா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுன்னா எல்லாம் சாப்பிட்டு மனமகிழ்ச்சியாக இருந்தாங்க. பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்னும் ஒன்றை வாசித்து நிறைவு செய்வோம். ஏசாயா 58:13-14. கர்த்தருடைய நாளை, கர்த்தருடைய வேதத்தின்படியே கர்த்தருடைய நாளை நாம் அனுசரித்தால் அதனால் நமக்கு மகிழ்ச்சி வருமா? வாசிங்க பார்க்கலாம். அதன் 13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், இத்தனையும் நடந்தால் அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி கர்த்தருடைய வாயே இதை சொல்லிட்டான். கவனிக்கிறீங்களா? 13வது வசனம் என்ன சொல்லுது? ஓய்வு நாள் கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாள் என்று நாம் நினைத்து நமக்கு விருப்பமானதை செய்யாமல் நாம் இருந்தால் அப்புறம் இருக்கிறது, அதுதான் கர்த்தர் மனமகிழ்ச்சியா இருக்கு. கர்த்தர் மனமகிழ்ச்சியா இருக்கிற ஒருவனால மட்டும்தான் இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்க முடியும். மற்ற எல்லாரும் சொல்லுவாங்க, இது என்ன பழைய ஏற்பாட்டு பிரமாணம், இது என்ன யூதர்களுடைய பிரமாணம், அதுல என்ன காலை போய் ஆராய்ச்சிட்டா முடிஞ்சிச்சா, கர்த்தருக்குரிய செஞ்சுட்டேன்னா முடிஞ்சிச்சா, அதற்கு பிறகு என்ன இருக்குது என்று இதை தவறுதலாய் அவர்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. எல்லாரும் இதை புரிந்து கொண்டால் அதில் ஆசீர்வாதம். எல்லாரும் உயர்ந்த இடத்துல இருந்தால் கீழே இருக்கிற இடத்தை ரசிக்க வேண்டுமே. கவனிங்கள், எல்லாரும் இந்த கீழ்ப்படிய மாட்டாங்க, எல்லாரும் இந்த கீழ்ப்படியும் கூடாது. ஆனால் எவன் ஒருவன் இந்த வார்த்தைக்கு நல்ல கவனத்தை கொடுத்து பார்க்கிறான், ஓய்வு நாளா நான் அதில் செய்ய மாட்டேன், ஓய்வு நாளா என் சொந்த பேச்சை பேச மாட்டேன் என்று இருப்பான் என்றால் அவனால் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வருவான். இதெல்லாம் ஒரு நாளில் நடக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. தலைமுறையாய் இவைகள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீங்கன்னா உங்களுடைய சன்னதி உயர்ந்த ஸ்தானத்தில் தான் இருப்பாங்க. உயர்ந்த ஸ்தானம் என்றால் என்ன? எங்கேயும் கையை கட்டிக்கிட்டு நிற்க மாட்டாங்க, கட்டளை எடுக்கிறவர்களாய் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சில வேளை இப்படி யோசிப்பேன், அப்படிப்பட்டவங்க யாரும் ரோட்டில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. இப்படி தான் ட்ராவல் பண்ணுவாங்க. உயர்ந்த இடத்திலே இன்றைக்கு நம்முடைய சொந்த பேச்சை பேசாமல் ஓய்வு நாளை கர்த்தருடைய நாள் என்று மனமகிழ்ச்சியை மற்றவங்களை ஏளனப்படுத்துவாங்க. நீ பைத்தியக்காரன், இப்படி இருந்தால் வாழ மாட்டேன், அப்படி போயிடுவேன், இப்படி போயிடுவேன், அதெல்லாம் உலகம் நம்மை துக்கப்படுத்த சொல்லும் பொழுது, பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் சொல்லி இருக்குது, அப்படிப்பட்டவைகள் நான் கலவாதிருப்பேன் என்றால், அப்படிப்பட்டவைகளுக்கு என் கால் போகாது. நான் நிறைய நேரத்தில் நாம் நினைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை என்றால் போய் கர்த்தரை ஆராதிக்கணும், அதோடு முடிந்து போயிட்டது. இல்லை, அந்த நாள் முழுவதும் 24 மணி நேரமும் கர்த்தருக்கு என்று நாம் அர்ப்பணித்தால் இது ஓய்வு நாள் அல்ல, கர்த்தருடைய நாள். கர்த்தருக்கென்று நாம் ஓய்ந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டிய ஒரு நாள். ஹல்லேலூயா. அந்த நாள் கர்த்தருடைய காரியத்தை செய்யலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். அப்படிப்பட்டவைகளை செய்தால் அவன்தான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். எல்லாராலும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவனை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைப்பாராம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால். பிள்ளைகளே, இந்த உலகம் எல்லாம் துக்கத்தில் அழிந்து போவதற்குத்தான் ஆயத்தமாக இருக்கிறது. கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறவன் தான் டிப்ரெஸ்டாக இருப்பான். 1க்கு 10 வாகனம் இருக்கிறவன் தான் பயங்கர கவலையாக இருப்பான். சிலர் கவனிச்சிருக்கிறீங்களா? பயங்கர கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க. அவங்க வாகனத்துக்கு சின்ன ஒரு கீறல் வந்தாச்சுன்னா, அன்றைக்கி ஒருத்தனை பார்த்தேன், லேசாக தான் ஒரு ஆட்டோக்காரன் லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் தான் விட்டான், சிரிச்சுக்கிட்டு விட்டுருக்கலாம். அவன் அந்த ஆட்டோக்காரன் காரை பார்த்துக்கிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இட் வாஸ் அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ் கார். யாருக்குள்ளாலே அந்த எல்லாம் எப்போ போயிருமோ, என்ன செஞ்சிருமோ, இவ்வளோ தான் இருக்குது. நான் சொல்லுவேன் 90% சாடிஸ்டிக்காக தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். பிள்ளைகளே,
நாம் அவங்கள பார்த்து கெட்டு போகிறதில்லை, நம்முடைய சந்தோஷத்தை பார்த்து அவர்கள் கர்த்தருக்குள் வருவதற்கு நம் கர்த்தருடைய வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சியை மாறட்டும். எழுந்து நிற்போம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. வாய்களை திறந்து எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சி எங்களுக்குள்ளால் வரட்டும். எந்த மனமகிழ்ச்சி ஆண்டவரே நீங்கள் இதை தந்தாதான் என்று உங்களை மிரட்டுற ஆண்டவரே அந்த கெட்ட சுபாவம் எங்களை விட்டு மாறட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. உமக்கு கீழ்ப்படி, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால் வருகிற அந்த மனமகிழ்ச்சி ஆண்டவரே ஆலயத்தை மூடிக்கொள்ளட்டும். எல்லாரும் அது செய்ய முடியாது ஆண்டவரே, ஆனால் நீங்கள் விரும்புகிறவங்களுக்கு அந்த கிருபை வைப்பீங்கப்பா. எனக்கு அந்த கிருபை வைங்க, இந்த சபைக்கு அந்த கிருபை வைங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு ஹல்லேலூயா மனமகிழ்ச்சி தொலைந்து போய் ரொம்ப நாள் ஆகுது ஆண்டவரே. அது திரும்பி வருவதாக, அது திரும்பி வருவதாக, அது திரும்பி வருவதாக, அது திரும்ப வருவதாக, அது திரும்ப வருவதாக ஆண்டவரே. உம்முடைய வேதம் சொல்றதுபடி செஞ்ச ஆண்டவரே ஹல்லேலூயா முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். உம்முடைய வேதத்துக்கு நாங்கள் எங்கே மாற்றட்டும் ஆண்டவரே. எங்கள் விருப்பம் வேண்டாம், உங்கள் விருப்பம் ஆண்டவரே. உங்கள் வேதம் என்ன சொல்லுதோ அதற்கு நாங்கள் எங்களை ஆண்டவரை மாற்றி அதனால் வருகிற மகிழ்ச்சி ஆண்டவரே. எங்களுக்கு தகுந்தபடி நாங்கள் ஒரு நாள் வேதத்தை மாற்றிடக்கூடாது ஆண்டவரே. அது ஒரு நாள் ஆண்டவரை நிலைக்க முடியாது. எல்லாருக்குள்ள அந்த கிருபை வரட்டும். மன மகிழ்ச்சி நாவி ஹல்லேலூயா எல்லார் மேல் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. கிறிஸ்துவ உம்மிடத்திலே ஹல்லேலூயா ஆண்டவரே செல்ல பிள்ளையாய் உம்முடைய மனமகிழ்ச்சியாக இருந்தாரே ஆண்டவரே. அந்த மனமகிழ்ச்சி தான் எங்களை தருகிறீர் ஆண்டவரே. நாங்களும் மனமகிழ்ச்சியாக இருந்தால் கிறிஸ்துவோடு நீ செல்ல பிள்ளையாக இருந்தது போல சபையோடு கர்த்தர் இருப்பீர். இயேசுவின் நாமத்தினால அந்த மனமகிழ்ச்சி வருவதாக, அந்த மனமகிழ்ச்சி வருவதாக. வீடுகள் ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல் அந்த மனமகிழ்ச்சி வருவதாக. மன துக்கங்கள் நீங்கி போவதாக, மன துக்கங்கள் நீங்கி போவதாக, மன துக்கங்கள் நீங்கி போவதாக. பொல்லாத வார்த்தைகளினால் ஆண்டவரே அவிசுவாசத்தின் வார்த்தைகளினால் வந்த துக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போய் இப்பொழுது மனமகிழ்ச்சி வருவதாக. மனமகிழ்ச்சி நாவி எல்லாரையும் ஆளுகை செய்வதாக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. ஆலயத்தை இந்த மகிழ்ச்சி நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையின் விடுதலைக்காக நன்றி. இந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் புறப்படுறோம்ப்பா. வேதத்தின் மகிழ்ச்சி எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய சத்தம் ஆண்டவரே ஹல்லேலூயா துக்கத்தை கொண்டு வந்தவனை துரத்தி போட்டு மகிழ்ச்சி எங்களுக்குள் விதைத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த சத்தம் ஜெயம் எடுக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் எப்போதும் எங்களுக்குள் இருக்கட்டும். எல்லாருடைய டைனிங் டேபிள் ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சி இருக்கட்டும், ஆலயத்தில் இருக்கட்டும். ஓய்வு நாளை நினைக்கும் போது உண்டாகட்டும். கிருபை சூழ்ந்து கொள்வதாக. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. உதவி செய்து எல்லாரையும் மறைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஹல்லேலூயா. வந்த யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.